ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே அது அற்புதமான மாதம்ங்க. அதுவும் வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி அப்படின்னாலே கூழ் ஊத்துறதுலேருந்து வேப்பிலை ஆடை அணிந்து அம்பாளுக்கு தன்னுடைய நேர்த்தி கடனை செலுத்துறதுலேருந்து பூ மிதிக்கிறதுலேருந்து கோலாகலமாக இருக்குங்க. சின்ன சின்ன அம்மன் கோவிலேருந்து புகழ்பெற்ற உலக புகழ்பெற்ற அம்மன் கோவில் வரைக்குமே எப்பொழுதுமே ஆடி வெள்ளிக்கிழமை திருவிழா கோலந்தாங்க. ஆடி மாதம் முழுக்கவே திருவிழா கோலந்தான். வான வேடிக்கைகள்லேருந்து பக்தி பாடல்கள் பாடக்கூடிய அமைப்பிலிருந்து கோலாட்டம் கும்மியாட்டத்திலிருந்து எல்லாமே விழா கோலந்தாங்க. அதுவும் ஆடி வெள்ளிக்கிழமைன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. பொதுவாக வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள். அந்த சுக்கிரன் ஆதிக்கம் நிறைந்த நாளில் நம்ம அம்பாளை வணங்கினோம்னா கேட்டது கிடைக்கும். இன்றைய தினத்தில் நீங்கள் அம்பாள்கிட்ட போய் உட்கார்ந்து உருகி வேண்டுனீங்கன்னா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது நிச்சயமாக கிடைக்கும். அதுவும் ஆடி மாதம்ங்கிறது சந்திரனுடைய மாதம். சந்திரனுடைய வீடாகிய கடகத்தில் சிவனின் அம்சமாக இருக்கக்கூடிய சூரியன் உட்கார்ந்துருக்கிறது இன்றைக்கி ரொம்ப விசேஷம். சிவசக்தி மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்குது. அதனால் சிவனுடைய கையானது ஓங்கி இருந்தாலும் அந்த ஓங்கி இருக்கக்கூடிய ஆற்றல் சக்தியின் வடிவமாக வெளிப்படுறதுனால இந்த மாதம் முழுக்க அம்பாளை சேவிக்கிறது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் வெள்ளிக்கிழமைகளில் நாம் தான தர்மங்கள் செய்கிறது நல்லதுங்க. துணி தானம் பிணி தீர்க்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால தான் வஸ்திரம் வாங்கி மற்றவங்களுக்கு தானம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். துணிமணி கொடுக்க கொடுக்க நாம் கொடுத்ததை அவங்க உடுத்த நமக்கு நல்லது நடக்கும். ஏன்னா அவங்க உடுத்தும்போது அவங்க மனசில் வரக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்குது இல்லைங்களா, அது நமக்கு ஒரு இன்ப அதிர்வலைகளை ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்கு அது கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. அதே மாதிரி ஆடி வெள்ளிக்கிழமை 2வது வெள்ளிக்கிழமையாக இன்றைய தினத்தில் தாம்பூலம் அதெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுக்கறது நல்லது. உணவுப் பொருள்கள் கொடுக்கறது நல்லது. இனிப்பு வகைகள் கொடுக்கறது நல்லது. அதிலும் குறிப்பாக பால் இனிப்புகள் இருக்கு இல்லைங்களா, பால் கோவா அந்த மாதிரிலாம் பால் இனிப்பு வகைகள், பாலால் செய்யப்பட்ட இனிப்பு வகைகள் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டில் கூட பால் பாயாசம் அதெல்லாம் செய்து சுவாமிக்கு அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கெல்லாம் நம்ம தானமாக கொடுக்கறது, அன்பாக கொடுக்கறதுன்னு சொல்லலாம். தானமாக கொடுக்குறதுன்னு சொல்கிறத விட அன்பாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஆடி வெள்ளிக்கிழமையில் பெண் பிள்ளைகளுக்கு அதாவது அந்த பூப்பு அடைவதற்கு முன்னாடி நிலையில் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இன்றைய தினம் கனிகள் தருவது நல்லது. வாழைப்பழம், மாதுளம்பழம், இந்த மாதிரி பழங்கள் இன்றைக்கி அவங்கள வரவழைச்சி வீட்டுக்கு வரவழைச்சி அவங்களுக்கு மரியாதை செய்து அவங்கள வணங்கி இன்றைய தினம் பழங்கள் தருவது நல்லது. அதே மாதிரி சொல்லுவாங்கள்ல, ஆடி வெள்ளிக்கிழமைன்னா வீட்டுக்கு வந்துட்டு போங்க, குங்குமம் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி குங்குமங்கள், வெற்றிலை பாக்கு, துணிமணிகள் இதெல்லாம் நம்ம வச்சு தர்றது நல்லது. குறிப்பாக வெள்ளியால் ஆன பொருள்கள், வெள்ளி காயினாக இருக்கலாம், வெள்ளி விளக்காக இருக்கலாம், அல்லது வெள்ளி குங்குமச்சிமிழாக இருக்கலாம். வெள்ளி விற்கிற விலைக்கு இதெல்லாம் சொல்கிறீங்களேன்னு நீங்கள் நினைக்கலாம். நம்மால் முடிஞ்சதை நம்ம செய்யலாம். நாம் 1 கிலோ தரப்போகிறதில்ல, 1 கிராம் வெள்ளி கொடுத்தாலும் சரிதான். அது மாதிரி வெள்ளியால் ஆன பொருட்களெல்லாம் நம்ம கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுக்க கொடுக்க குடும்பம் தழைக்கும். வாங்கிட்டு போகிறவங்களுக்கும் நல்லது நடக்கும். ஏன்னா இன்றைய தினம் வாங்கிட்டு போகிறவங்களுக்கும் நல்லது நடக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். கணவன் மனைவிக்குள்ளார நல்ல ஒரு அந்யோன்யம் வரத்துக்கு தான் இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில் நம்ம அதெல்லாம் செய்கிறது நல்லது. அதே மாதிரி ஆடி வெள்ளிக்கிழமையில் பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலில் அபிஷேகம் செய்கிறது, பாலாபிஷேகம் செய்கிறது, சந்தனக்காப்பு செய்கிறது, உதவி செய்கிறது, அதெல்லாம் ரொம்ப நல்லது. குங்குமார்ச்சனை அன்னைக்கு போய் பண்ணிட்டு வரலாம். இன்றைய தினத்தில் திருமுல்லை வாயில், சென்னையில் திருமுல்லை வாயிலில் அம்பாள் பச்சையம்மனாக எழுந்தருளி இருக்கிறாங்க. அது மாதிரி பச்சையம்மனை போய் வழிபட்டால் இன்னும் நலமாக இருக்கும். உங்கள் ஊரில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த அம்மன் கோயில் இருந்தாலும் மறக்காமல் போய் கும்பிடுங்க. ஆடி வெள்ளிக்கிழமையாக இன்றைய தினத்திலே நாம் அம்பாளை வணங்குவதன் மூலமாக ஜாதகத்தில் சுக்கிர தோஷம் இருந்தால் விலகும், சந்திரன் பலவீனமாக இருந்தாலும் விலகும். அப்படி இருக்கிறதுனால வணங்குவதன் மூலமாக கன்னிப்பெண்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கும். திருமணம் ஆனவங்களுக்கு தீர்க்க சுமங்கலி யோகம் உண்டாகும். கடன் பிரச்சனை, கண் திருஷ்டி எல்லாம் இருந்தாலும் கூட ஆடி வெள்ளிக்கிழமையில் அம்பாளை போய் சேவித்தோம்னா அதெல்லாம்
அதெல்லாம் விலகி குடும்பத்திலேயும் சந்தோஷம், மனதுக்குள்ளாரையும் உற்சாகம் வருங்க. அதனால் ஆடி வெள்ளிக்கிழமையாகிய அம்மன் கிழமையாகிய இன்றைய தினத்திலே அம்பாளை சென்று வணங்குவோம், அனைத்து வரங்களையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, ஆடி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அம்பாளின் அனுகிரகம் முழுமையாக வந்து சேரட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.